ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி உமன்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ்க்குமான ஃபைனல் மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிராண்ட் லீக்குக்கு எந்தெந்த பிளேயரை எடுக்கலாம், எந்தெந்த பிளேயர் ரிஸ்க்காக கிராண்ட் லீக்குக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், அதே மாதிரி ஸ்மால் லீக் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த பிளேயரை ஃபிக்ஸ்டு பிளேயராகவும் கேட்டகரி வைஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட் இங்கே எப்படி ப்ராக்ரஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத இதே வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் சேசின் பண்ண டீம் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 158 டைம்ஸும் 152 169 5 டைம்ஸும் அதே மாதிரி 190க்கு மேலே ஒரு டைம் இங்கே ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோராக 160 வரைக்கும் இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ இங்கே நடந்த ரீசன்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கோர் இங்கே வந்து 150 160 அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சேசின் பண்ணுற டீம் 170 வரைக்கும் இருக்கிற பட்சத்தில் அவங்க சேசின் பண்ணிடுறாங்க. 190 வரைக்கும் போகிறப்போ சேசின் பண்ண முடியலை. விக்கெட் ஃபாலும் அதே மாதிரி இருக்குது. ஸோ 170 175 இருக்கும்போது அந்த சேசின் வந்து இங்கே மேக்ஸிமம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பண்ணுறதும் அந்த பவர் பிளேல பண்ணுறதும் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் பண்ணுறாங்க. விக்கெட் ஃபாலும் இருக்குது. இங்கே நடந்த ரீசெண்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 57 விக்கெட்ஸும் ஃபேசர்ஸ் 63 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர் 27ம் செகண்ட் இன்னிங்ஸில் 30யும் எடுத்திருக்காங்க. இதில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கும் ஃபிங்கர் ஸ்பின்னர் அதாவது ஆஃப் ஸ்பின்னர் வந்து ஸ்லோவாக போடுறவங்களுக்கும் இந்த பிச்சு நல்ல சப்போர்ட் ஆகுது. ஃபேசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸை விட நிறைய எடுத்திருக்காங்க. இவங்களுக்குள்ள ஹெட் ரெக்கார்ட் பார்க்கும்போது டிசி தான் பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸில் 6 மேட்சஸ் வந்து வின் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. ஆர்சிபி வந்து 3 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டீமில் வந்து கொஞ்சம் பவராக ஆர்சிபியும் இருக்கிறாங்க. ஸோ ஈக்குவல் ஃபைட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். சேசின் பண்ணுற டீமுக்கு இங்கே ஃபேவராகவும் இருக்குது. ஸோ ஈக்குவல் இதாகவே டீமை போடுங்க. இப்போ மேக்ஸிமம் டிசியோட பிளேயிங் 2 மேட்சா எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை. அதே இதில் தான் போகிறாங்க. மேக்ஸிமம் அதே இதில் தான் போவாங்க. புது பிளேயருக்கு வந்து அந்த ரிஸ்கை வந்து எடுக்க போக மாட்டாங்க ஃபைனல் இதில். ஸோ அவங்களோட லைனப் இதுதான். இதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. மேபி பேட்டிங் ஆர்டரில் ஏதாவது 1 2 மாற்றலாம் வழியா, இல்லைனா இதே லைனப் இதே இதுதான் கடைசி வரை இருக்கும். ஆர்சிபியோட பாசிபிள் 11 பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் 2 சேஞ்ச் ஒவ்வொரு மேட்சுக்கும் பண்ணிட்டே வந்துட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல பூஜாவை வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்கரை வந்து சேர்த்துருந்தாங்க. ஆனால் பவுலிங் பண்ண மாட்டாங்கன்னு மந்தனா முதலே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கூட கண்டிஷன் தான் இருக்கு. அப்படின்னா பூஜா ஃபர்ஸ்ட் ஆஸ்கருக்கு பதிலாக ஜி நாயக்கே அவங்க திரும்ப டீமுக்கு எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இதுவும் இருக்கும். மேபி அந்த சேஞ்சஸ் மட்டும் இருக்கலாம். பெருசா வேற அளவுக்கு சேஞ்ச் இருக்காது. அதே லைனப்ல தான் இவங்களும் போவாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆர்சிபி உமன்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸுக்குமான இந்த மேட்ச்சு ஃபைனலு. இந்த மேட்சோடைய சினரியோ எந்தெந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வென்யூ ப்ராக்ரஸும் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் வென்யூவில் இப்போ நம்ம வென்யூவில் ரீசன்ட் ஸ்கோரில் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளே ப்ராக்ரஸ் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 to 2 விக்கெட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் படிக்கிற டீமுக்கு தொடர்ச்சியாக இருந்திருக்கு. அதே இது ஃபைனல் மேட்சுங்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷரில் விளையாடும் போது கண்டிப்பாக அது விழும். அதே இது செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கும் போதும் 1 விக்கெட் விழுந்திருக்கு. டிசி 2 டைம் சேஸ் பண்ணும்போது விக்கெட் இல்லாமல் பவர் பிளே முடிஞ்சதும் 1 விக்கெட் விழுந்திருக்கு. இதே இது ஆர்சிபி ஒரே ஒரு டைம் மட்டும் பவர் பிளேயில் விக்கெட் போகாமல் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணியிருக்காங்க ஒழிய, மற்றபடி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் உங்களுக்கு 1 விக்கெட் ஃபால் இருக்குது. ஸோ டாப் ஆர்டரில் வர ஒரு பேட்ஸ்மேன் அவங்க அவுட் ஆகுறாங்க. அது 2 வரைக்கும் கூட போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வென்யூடைய பிச்சு ரிப்போர்ட் வந்து தொடர்ச்சியாக ப்ளே பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. இது ஒரு பேலன்ஸ்டு சர்ஃபேஸ். இதில் எந்த மாதிரி பேட்டருக்கு நல்ல சப்போர்ட் ஆகும்னா, டைமிங் ஷாட் பண்ணுறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். ஹிட்டருக்கு 10 ஓவருக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு 8 ஓவர் 9 ஓவருக்கு அதுக்கப்புறமா உள்ளே வர்றவங்க 10 ஓவருக்கு அப்புறம் வர்றவங்க பார்த்தீங்கன்னா நல்ல அடிப்பாங்க. அந்த மிட் ஓவருக்கு போகிறதுக்கு அப்புறம் ஹிட்டர்ஸுக்கு சப்போர்ட் ஆகும். இது 2 இன்னிங்ஸுக்கும் இதே மாதிரி தான். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஹிட்டருக்கு சப்போர்ட் ஆகுமான்னா கம்மியாக தான் ஆகும். பொதுவாக ஃபைனல் பொறுத்தவரை
சேசிங் பண்ணுற டீம் வந்து வின் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஃபஸ்ட்டு பிடிக்கிற டீம் தான் வின் பண்ணுவாங்க. சேசிங் ப்ரெஷரில் அந்த வின் ஆகிறது வந்து மேக்ஸிமம் லாஸ் ஆகும். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை வென்யூவை பொறுத்தவரை இங்கே சேசிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, மேக்ஸிமம் ஈஸி. சேசிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறத விட செகண்ட் பேட் பண்ணுற டீமுக்கு ஈஸி. ஆனால் அந்த ப்ரெஷர் கண்டிஷனையும் நம்ம பார்க்கணும். ஸோ சேசிங் பண்ணுற டீம் வந்து வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்கும், அதையும் பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோடைய ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். இப்போ ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மந்தனா. வைஸ் கேப்டன் வந்து இப்போ வர என்டி கிளர்க் இருக்காங்க. இவங்க வந்து எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னா 75 to 100 இந்த ரேஞ்சில் கேப்டனும் வைஸ் கேப்டனும் வந்ததுனால மேக்சிமம் இந்த இடத்துல இருந்து ஒரு விசியாவது கண்டிப்பாக இந்த மேட்சுக்கு வரும், ஃபஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதில் எந்தெந்த பிளேயரை நம்ம ரிஸ்க்காக ஜிஎலுக்கு நீங்கள் பண்ணும்போது லீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போது இந்த மேட்சோடைய ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்லி விட ரிச்சா கோஷ் தான். அவங்களுடைய அந்த பொசிஷன், அவங்க அந்த 1 டவுனுக்கு அப்புறம் ஒரு பவர் பிளேக்கு அப்புறம் இறங்கி வர்றப்போ அவங்களால அடித்து பண்ண முடியுது. சேசின் பண்ணும்போது ஒரு மஸ்ட்டு பிக்கப் பண்ணுறாங்க. இது வரைக்கும் லிஸ்லி வந்து இந்த வென்யூவில் அதிகமாக சேசின் பண்ணி தான் அடிக்கவும், சேசின் பண்ணும்போதே அவங்களுடைய பவர் வந்து சேசின் பண்ணும்போது தான் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய ப்ராக்ரஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர இல்லை. ஒரு வேளை டெல்லி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அவங்க விக்கெட் ஃபால் வந்து டாப் ஆர்டரில் 2 விக்கெட்டில் 1 விக்கெட் போகிறதுனால லிஸ்லி விக்கெட் போகலாம். ஸோ விக்கெட் கீப்பரில் ஃபஸ்ட்டு சேஃபான ஆப்ஷன் ரிச்சா கோஷ் தான். நீங்கள் டெல்லிக்கு ஒன் சைடாக டீம் எடுக்கிறீங்கன்னா லிஸ்லியை ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச் பொறுத்தவரை 50-50 சாய்ஸ் தான் இருக்குது. சேசிங் பண்ணுற டீம் மேக்ஸிமம் வின் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு வேளை ஆர்சிபி சேசின் பண்ணுறாங்க அப்படின்னா சீரீஸ் ஃபாலோ ஆன் மெத்தடில் போச்சுன்னா ஆர்சிபி சேசின் பண்ணுறாங்கன்னா வின் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இப்போ இந்த கேட்டகரி பொறுத்தவரை மந்தனா பொறுத்தவரை ஹை பர்சன்டேஜ் கேப்டனில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி ஹாரிஸ். ஸோ ஜி ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃப்ளாப் ஆகிட்டே வந்தவங்க லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கேப்டன் அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. இதில் ஏதாவது ஒரு பிளேயர் இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாப் ஆகிறதுக்கான விஷயம் நடக்கும். இப்போது மந்தனாவை பொறுத்தவரை அவங்க டைமிங் ஷாட்டில் தான் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த பிச்சு செட் ஆகும். சேசிங் பண்ணால் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. எஸ்எலுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்கு தான். ஜி ஹாரிஸ் பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அடித்தா பெருசாக அடிக்கலாம், இல்லை ஃப்ளாப் ஆயிடலாம். இது முக்கியமான மேட்ச்னால இவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிறது சந்தேகம். ஸோ மேபி இந்த இடத்துல இவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து என்டி கிளர்க் பொறுத்தவரை அவங்க சேஃப் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. 3 to 4 ஓவர் போடுவாங்க. ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாங்க. அது போக அவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 20 ரன் அடிப்பாங்க ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால். இதே இது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அந்த இடத்துல விக்கெட்டு அவங்க இயர்லியராக விட்டுட்டாங்க, பவர் பிளேக்கு முன்னாடியே இறங்குறாங்கன்னா விக்கெட் உலறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் டிடி ஆப்ஷன் தான் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்காங்க. அடுத்து கேப்பு இல்லைன்னா ஹென்ரி. இந்த கேட்டகரியில் இந்த 2 பேரில் கண்டிப்பாக ஒருத்தங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுவாங்க. ஜிஎலுக்கு எடுக்கிறவங்க மட்டும் இவங்களில் இந்த இடத்துல ஒருத்தங்களை எடுத்து ட்ரை பண்ணுங்க. டிசிக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் 2 பேரையும் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா பிளேயருடைய த்ரெட் இருக்குது. கேப்புக்கு தான் மெயினான த்ரெட் இருக்குது. யாருக்கிட்டனா மந்தனா கிட்ட இருக்குது, ஹாரிஸ் கிட்ட இருக்குது, ஜிவால்கிட்ட இருக்குது. ஸோ த்ரெட்டு நிறைய பிளேயர்ஸ் யார்கிட்ட வச்சுருக்காங்கன்னா கேப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 பேரில் ஜிஎலுக்கு எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க்காக எடுங்க.
எஸ்எலுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒருத்தங்க எடுங்க. இந்த 2 பேரில் கண்டிப்பாக ஒருத்தங்க நல்லா ப்ளே பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இந்த மேட்ச் பொறுத்தவரை இருக்கும். அதே மாதிரி எல்பெல் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறப்போ ஒரு ட்ரீம் டீம் வருவாங்க. செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆர்சிபி வின் ஆகிற கண்டிஷன் போகுது அப்படின்னா இந்த இடத்துல அவங்க வீசியாக வர்றதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனுக்கு உள்ள பிளேயர் தான் எல்பெல். ஸோ இதிலிருந்து ஒரு சேஃப் பிக்காக யாரெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மந்தனா, என்டி கிளர்க், எல்பெல் இவங்க 2 பேரில் நீங்கள் எஸ்எலுக்கு 2 பேரையும் எல்லாரும் எடுக்க தான் செய்வாங்க. நீங்கள் சிவிசி மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2 பேரில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். 2 பேரும் சிவிசி வருவாங்களான்னா அது டெல்லி ஒன் சைடாக வின்னானா மட்டும்தான் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கும். இல்லைனா ஒருத்தங்க தான் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 75 இருக்கிற கேட்டகரி பிளேயர்ஸ். இது வந்து மேபி இதில் இருக்கிற சிஃபாலி வர்மா மேபி 75 above போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரானி பார்த்தீங்கன்னா 50க்கு பிலோ இருக்காங்க, அவங்க 50க்கு வந்துடுவாங்க. ஸோ இதில் நம்ம முதலே சொல்லிட்டோம், விக்கெட் கீப்பரில் சேஃப் ஆப்ஷன் ரிச்சா கோஷ். அவங்களுடைய இது ட்ரீம் டீம் ஆப்ஷனும் இருக்குது. நல்ல சேசின் பண்ணாங்கன்னா ஆர்சிபி வின் ஆகிறதுக்கு மெயினான காரணமாகவும் இருப்பாங்க அந்த மேட்ச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாரா. இந்த மேட்ச்சில் லாரா வந்து சேசின் பண்ணாமல் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2 பேரில் இருந்து யாராவது ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் லாராவை பொறுத்தவரை ஹெட் டு ஹெட் வென்யூ ரெண்டுமே அவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இவங்களுக்கு பிளேயருக்கான த்ரெட்டு பார்த்தீங்கன்னா எல் ஸ்மித்தை தவிர வேறு யாரும் இல்லை. எல் ஸ்மித் டீமில் இல்லாதனால ராதா யாதவ் பவுலிங் போட்டால் மட்டும்தான் விக்கெட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம எஸ்எலுக்கு எடுக்கிறதா இருந்தால் இந்த 2 பேரையுமே இந்த இடத்துல எடுக்கிறது சேஃப் பிக்கு. ஜிஎலுக்கு எடுக்கிறதா இருந்தால் யாரையாவது ஒருத்தங்களை மட்டும் எடுக்கலாம். அடுத்து சரானி, என் சர்மா இவங்க 2 பேர்லேருந்து யாராவது ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சரானி வந்து ஃப்ளாப் ஆகிட்டாங்க, என் சர்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் மேலே ஹென்ரியும் கேப்பியும் 2 பேரையுமே நீங்கள் ஜிஎலுக்கு எடுக்கிறீங்கன்னா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க தான் வருவாங்க. 2 பேரும் வரவே மாட்டாங்க. 2 பேருமே அங்கே மேலே ட்ரீம் டீம் வந்துட்டா இவங்க 2 பேருமே ஒருத்தங்க தான் வருவாங்க. ஒன் சைட் டீம் போடுறீங்க 8க்கு 3 அப்படின்னு போட்டிங்கன்னா மட்டும்தான் 2 பேருமே வருவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சேஃப் பிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரானி தான். ஆனால் சரானி வந்து ஒரு ரொட்டேஷன் பிக்கு தான். இவங்க ஒன்று மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாங்க அப்படின்னா ட்ரீம் டீம் வருவாங்க. அப்படி இவங்க வரலன்னா யார் வருவாங்கன்னு அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இவங்க 2 பேரில் ஒருத்தங்க ஜிஎலுக்கு எடுக்கிறவங்க மேக்ஸிமம் ரிச்சா கோஷ் சேஃப் பிக்கு. நீங்கள் எஸ்எலுக்கு எடுக்கிறதா இருந்தால் 2 பேர். ஷிஃபாலி வர்மா பொறுத்தவரை செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறப்போ ஒரு 20 ரன் 25 ரன் அடிக்கிறாங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளாப்பு கூட ஆகலாம் ஃபஸ்ட்டு பவுலிங் ஃபஸ்ட்டு இது பிடிக்கிறாங்கன்னா. ஸோ இதில் சேஃப் பிக்காக நீங்கள் எடுக்கணும் எஸ்எலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிச்சா கோஷ், லாரா, சரானி இந்த 3 பேருமே எடுக்கலாம். ஆனால் சரானி வந்து ரொட்டேஷன் பிக்கு தான். நீங்கள் ஷிஃபாலி வர்மா நீங்கள் ரிஸ்க்கு இந்த இடத்துல ஷிஃபாலி வர்மாவுக்கு பதிலாக எந்த பிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். இப்போ இந்த கேட்டகரி பார்க்கும்போது 25 to 50க்கு உள்ள பிளேயர்ஸ் இவங்களை வந்து லோ பிக்கில் இருந்து இந்த இடத்துல தான் நிறைய வருவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரீம் டீமுக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராட்ரிகஸ் ஜீவாலிருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க வருவாங்க. ஒருத்தங்க வராமல் டீமானது லோ டிடியில் அமையாது. ஸோ ராட்ரிகஸ் சேசின் பண்ணாங்கன்னா ராட்ரிகஸை நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதே ஜீவால் வந்து சேசின் பண்ணால் நீங்கள் ஜீவாலை எடுத்துக்கலாம். யார் சேசின் பண்ணுறாங்களோ அவங்கள எடுக்கலாம். ஆனால் 2 பேருமே ஒரு லோ பிக்கில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வரும். நீங்கள் எஸ்எலுக்கு ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜீவாலுக்கு பெரிய த்ரெட்டு கேப் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அவங்க அடிக்க வாய்ப்பு உண்டு, ஆனால் கேப்பு கிட்ட பெரிய த்ரெட்டு உண்டு. ஸோ இதில் வந்து ஒருத்தங்க இந்த இடத்துல லோ பிக்கில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீயங்கா பட்டேல் வந்து இப்போ சரானி வரலன்னா அந்த இடத்துல ரொட்டேஷன் பிக்காக ஸ்ரீயங்கா பட்டேல் இந்த இடத்துல வந்துடுவாங்க. ஸோ சரானியா ஸ்ரீயங்கா பட்டேலா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் வருவாங்க.
ஸோ அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போடுறவங்கள செலக்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இதில் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து 2 பிளேயர் மஸ்ட்டாக வருவாங்க. இந்த 2 பேர்லேருந்து 1 இல்லை இந்த 2 பேர்லேருந்து 1. ராதா யாதவ் பேட்டிங் நல்லா பண்ணுறாங்க. ஸோ பேட்டினுக்கு நீங்கள் மேலே இப்போ டிசிக்கு ஒன் சைடாக டீம் போட்டிங்கன்னா ராதா யாதவை கூட நீங்கள் ஒரு டீமில் ட்ரை பண்ணலாம். அவங்க மேபி வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஆனால் இதில் ஒரு நல்ல ஒரு சேஃப் ஆப்ஷன்னா இவங்க 2 பேரும் தான். ஃபஸ்ட்டு பட்டேல் ரொட்டேஷன் பிக். நீங்கள் ஆர்சிபிக்கு சப்போர்ட்டாக தான் போடுறீங்கன்னா பட்டேல் தான் எடுக்கணும். இவங்க எல்லாருமே 25க்கு பிலோ உள்ள பிளேயர்ஸ். இதில் எப்படி வருவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பிளேயர் தான் ஜிஎலுக்கு ரேங்கை கூட்டுவாங்க. நீங்கள் ஸ்மால் லீக்குக்கு இந்த இடத்துல இருந்து எடுக்கவே வேண்டாம். ஆனால் ஜிஎலுக்கு கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு பிளேயராவது 2 பிளேயராவது வருவாங்க, கட்டாயம் வருவாங்க. இதில் பூஜா வெஸ்டாஸ்கரை லாஸ்ட் மேட்ச் முக்கியமான மேட்ச் ஆர்சிபிக்கு ரொம்ப கிடையாதுனால அவங்கள ஒரு இதுக்காக எடுத்தாங்க. ஆனால் பவுலிங் கொடுக்கல. பேட்டின் வரதுக்கு முன்னாடியே அவன் மொத்தமாக அடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்சு பூஜா விளையாடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். பெட்டராக அவங்க ஜி நாயக்கையே பேட்டினுக்கு கூட்டிகிட்டு வரலாம். ஒன்று இல்லை பூஜாவுக்கு பவுலிங் நல்லா போடுறாங்க, கண்டிப்பாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் அவங்களுக்கு நல்ல இன்ஜுரி கண்டிஷன் மாறிட்டு அப்படின்னா அவங்க பூஜாவை தான் எடுப்பாங்க. அப்படி எடுத்தால் இந்த இடத்துல பூஜா ட்ரீம் டீம் பிக்கில் உள்ளே வருவாங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால், செகண்ட் பவுலிங் போட்டால் அந்த இடத்துல ஃப்ளாப்பு கூட ஆகலாம். ஸோ இதில் யார் பிளேயருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா பவுலிங் போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல வர முடியும். இல்லைன்னா இந்த சட்கரே மேக்ஸிமம் இவங்க ஃபஸ்ட் பவுலிங் நல்லா போடுறாங்க. ஃபஸ்ட் பவுலிங் ஆர்சிபி போடுறாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர்சிபி வின் ஆகிற மாதிரி நீங்கள் 8க்கு 3 அந்த மாதிரி போடுற டீம்லையும் ட்ரை பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் அந்த இன்ஸ்விங் நல்லா போடுவாங்க. இந்த பிச்சுக்கு இன்ஸ்விங் போடுறவங்களுக்கு தான் சப்போர்ட் ஆகும். இவங்க 1. அடுத்து ஏ ரெட்டிக்கு லாஸ்ட் மேட்ச் ஓவரே கொடுக்கல, மற்றவங்க தான் ஓவர் போட்டாங்க. ஏ ரெட்டிக்கு இவங்க கிட்ட இருக்கிற பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாக தான் இருக்குது. மணி 4 ஓவர் போடுறாங்க, ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல 2 விக்கெட் ஆனாலும் மாறும். ஸோ இந்த இடத்துல இருந்து 2 லோபிக்கு வரணும் அப்படின்னா ஒன்று பார்த்தீங்கன்னா மின்னுமணி, இன்னொன்று சட்கரே. இது ஒரு ஆப்ஷன் இருக்கிற பிளேயர்ஸ். சட்கரே ஒரு 3 ஓவர் போடுவாங்க, இவங்க 4 ஓவர் போடுவாங்க. இப்போ பூஜாவை டீமில் விட்டுட்டு இந்த ஜி நாயக்கை தான் டீமுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா ராதா யாதவுக்கு பதிலாக ஜி நாயக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சட்கரேக்கு பதிலாகவும் பேட்டினுக்கு டிசிக்கு சப்போர்ட் பண்ணுற டீமில் தான் இவங்களை எடுக்கணும். ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுற டீமில் நீங்கள் எடுக்க வேண்டாம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேட்டிங் வருமா, வந்தாலும் ட்ரீம் டீம் வருவாங்களான்னு டவுட்டு தான். ஏன்னா பேட்டிங் மட்டும் தான் இவங்க பண்ணுவாங்க, பவுலிங் பண்ண மாட்டாங்க. ஸோ பிளேயரை ஆப்ஷன் வித்து எடுக்கிறதா இருந்தால் மோனியும் சட்கரையும் இந்த இடத்துல ட்ரீம் டீம் பிக்கு கண்டிப்பாக பவுலிங் ஃபுல்லாக போட்டுருவாங்க. இவங்களும் பவுலிங் போடுவாங்க. ஆனால் இந்த என் பிரசாத்தை மட்டும் ஆர்சிபி ஒன் சைடாக வின் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டீம் மேக் பண்ணுற டீமில் கண்டிப்பாக இவங்களை எடுங்க. கண்டிப்பாக லாஸ்ட்டில் அடிப்பாங்க, ஒரு மேட்ச் அடித்த மாதிரி அடிப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் இந்த பிளேயரை தான் எடுத்தாகணும். அவங்க அந்த இடத்துல வருவாங்க. ஆர்சிபி ஈக்குவல் ஃபைட்டில் வின் ஆகிற ஆனாலும் அந்த இடத்துல இவங்க வரமாட்டாங்க. ஒன் சைடாக வின் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வருவாங்க. ஸோ அப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சேஃப் பிக்கு இந்த 2 பேரை நீங்கள் ஜிஎலுக்கு மட்டும் ட்ரை பண்ணால் போதும். எல்லாரும் எஸ்எலுக்கு சேஃப் கேப்டன் தான் எல்லாருமே கொடுப்பாங்க. எல்லாரும் கொடுத்தா கேப்பு எண்டிக்லருக்கும் கொடுப்பாங்க. ஹென்றி ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்கன்னா நல்ல விக்கெட் எடுக்க வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ இந்த 2 பேரில் ஒருத்தங்களுக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சேசிங் பண்ணால் மட்டும் மந்தனாக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மந்தனாக்கு சிவிசி அளவுக்கு வர்றது கஷ்டம். ஸோ அந்த இன்னிங்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இதில் ஜார்ஜியா ஓலுக்கு நீங்கள் ஜிஎலுக்கு போடுற டீமில் மட்டும் விசி அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீகில் எடுக்கிறதா இருந்தால் பிளேயராக எடுத்தாலே போதுமானது. இதில் ஆப்ஷன் இருக்கிற இன்னிங்ஸ் வைஸ் உள்ள பிளேயர் வின்னானா யார் வருவாங்க, லாஸ் ஆகும்போது யார் வருவாங்கங்கிறதையும் ஃபுல்லாக சொல்லிட்டோம். அந்த பிளேயரை மட்டும் எடுத்தாலே போதும். மற்ற பிளேயரு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்க மேக்ஸிமம் 9 பேர்
50K எபோவ் எடுத்துகிட்டு 2 லோ பிக் ட்ரை பண்ணுங்கள், இல்லை ஒரே ஒரு லோ பிக் நம்ம சொல்கிற லோ பிக்கை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரு யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.